இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இன்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் புனித அந்திரேயா விழாவை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் அழைப்பை ஏற்று திருத்துதராக இந்த மண்ணுலகில் தன் வாழ்வையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்தான் இந்த அந்திரேயா. எனவே இன்றைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 18 முதல் 22 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் முதல் சீடர்களை அழைத்தல் என்கின்ற ஆன்மீக சிந்தனையோடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வீசிக்கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். இயேசு முதலாக தன் சீடர்களை அழைத்த நிகழ்வினைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த அந்திரேயா யார்? இவர் எப்படி இயேசுவை சந்தித்தார் என்று இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது, அந்திரேயாவினுடைய பெற்றோர்கள் யோனா, யோவன்னா. இவர் திருமுழுக்கு யோவானுடைய அன்பு சீடராக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இவரோடு இணைந்தவர்தான் யோவான் நற்செய்தியாளர். இவர்கள் இருவரும் திருமுழுக்கு யோவானுடைய அன்பின் சீடர்களாக தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் இந்த 2 சீடர்களுக்கும் இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கிறார். இதோ கடவுளின் செம்மறி என்று. இவரை பார்ப்பதற்காக இந்த 2 சீடர்களும் இயேசுவை சந்திக்க செல்கிறார்கள். ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு வந்து பாரும் என்று சொல்லுகிறார். இவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். இயேசுவோடு தங்கள் நேரத்தை செலவழித்தார்கள். அதன் பிறகு இயேசுவினுடைய அற்புதமான வாழ்வினை அவர்கள் முழுவதுமாக உணர்ந்து கொண்டு, அந்திரேயா தன் சகோதரரான பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்துகிறார். இவ்வாறுதான் அந்திரேயாவுக்கும் இயேசுவுக்கும் முதல் அனுபவம் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் இருவருமே இயேசுவோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்திரேயாவுக்கென்று ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கிறது. வேதத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல பண்பினை அந்திரேயா பெற்றிருக்கிறார். வேதத்தில் 2 நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறையாட்சி பணியை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது, மாலை நேரம் ஆகின்ற பொழுது மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அந்திரேயா மட்டும்தான் இயேசுவிடம் சொல்லுகிறார், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இவை எப்படி எல்லாருக்கும் போதுமாக இருக்கும் என்று தன்னிடம் உணவு வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறார் இந்த அந்திரேயா. 2வது நிகழ்வு, அந்திரேயா இயேசுவிடம் அறிமுகப்படுத்தியது, கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விரும்புகிறார்கள். அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறார். ஆக தன் சகோதரனாகிய பேதுருவை அறிமுகப்படுத்தியது, உணவு வைத்திருந்த சிறுவனை அறிமுகப்படுத்தியது, கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தியது. இப்படி இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை இந்த அந்திரேயா, ஆங்கிலத்தில் சென்ட் ஆண்ட்ரூ என்று சொல்லுவார்கள், இவர் பெருமை பெற்றிருக்கிறார் அறிமுகப்படுத்துவதிலே. அறிமுகப்படுத்துவதிலும் பெருமை பெற்றிருக்கிறாரா?
இல்லை, அதோடு இணைந்து இயேசுவுக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கவும் அவர் விரும்பினார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன் உயிரை துச்சமென கருதாமல் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் கொடுக்கும், மடியாவிட்டால் அது பலன் கொடுக்காது என்று இயேசுடைய வார்த்தைகளுக்கு இணங்க தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க மடித்து கொள்ள விரும்பினார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9 முதல் 18 முடிய இந்த இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. என்னவென்றால், இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். யாரெல்லாம் உள்ளூர மனதார கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். அவர் மீது, கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோர் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். இன்னும் அழகாக சொல்லுகிறார் பவுலடிகளார், ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார். ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் எவரும் மீட்பு பெறுவார். அதோடு சேர்ந்து அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இயேசுவால் அனுப்பப்படவில்லை என்றால் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? மேலுமாய் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார் என்பதும், ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார் என்று பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திற்கு ஏற்ப இந்த அந்திரேயாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்று மரணத்தை சந்தித்து கல்லறையில் அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று தன் சீடர்களுக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்த பிறகு ஒவ்வொரு சீடர்களும் அவர்கள் ஒவ்வொரு திசையில் சென்று நற்செய்தி பரப்ப ஆரம்பித்தார்கள். நீரோ மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற கிரீஸ் நாட்டில் பகுதியில் சென்று அந்திரேயா பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் இயேசுவின் வார்த்தைகளை அந்திரேயா வழியாக கேட்கின்ற பொழுது தங்கள் பாவ வாழ்விலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக அவர்கள் அனைவருமே மாற்றப்பட்டார்கள், திருமுழுக்கு பெற ஆரம்பித்தார்கள். இப்படி மக்கள் ஒவ்வொருவரும் அந்திரேயாவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் தன்னை அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது அந்த பகுதியை வழிநடத்திய ஆளுநன் ஆகிய பத்ராஸ் நகரில் இருக்கின்ற ஆளுநன் ஆகிய ஏஜியூஸ், அவனுடைய மனைவி மேக்சிமில்லா என்பவள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அந்திரேயா வழியாக கேட்கின்ற பொழுது முழுவதுமாக அவள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று கடவுளின் மகளாக வாழ வேண்டும் என்று விரும்பினாள். அவள் விரும்பியதோடு மட்டுமல்லாமல் அவள் கிறிஸ்தவளாக திருமுழுக்கு பெற்று அந்திரேயாவினுடைய வார்த்தைகளுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தாள். இதை கேள்விப்பட்ட இந்த ஆளுநன் அந்திரேயாவை சிறைபிடித்து அவன் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், என் கடவுளுக்கு நீர் தூபம் காட்ட வேண்டும், இல்லையென்றால் நான் உன்னை கொலை செய்வேன் என்று அந்திரேயாவுக்கு அவன் கொலை மிரட்டல் விட்டிருக்கின்றான். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுவது போல, உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கே அந்திரேயா கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார், அவர் மீது விசுவாசம் கொண்டார். எனவே அவர் வெட்கப்படவில்லை, தலை குனிந்து நிற்கவில்லை. மாறாக தலை நிமிர்ந்து நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த கடவுளுக்கும் தூபம் காட்ட மாட்டேன் என்று சொன்னார். எனவே இந்த ஆளுநர் என்ன செய்தான்? அவரை பெருக்கள் வடிவில் இருக்கின்ற சிலுவையில் அறைந்தான். அறைந்த பிறகும் கூட 3 நாட்கள் அந்திரேயா உயிரோடு தன்னை சந்திக்க வருகிறவர்களையும் தன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கும் இறைவனிடம் செபித்தார், மன்றாடினார்.
அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட அவர் போதனை செய்து கொண்டிருந்தார். 3 நாட்கள் போதனை செய்த பிறகு அவர் உயிர் அவர் உடலை விட்டு பிரிந்தது. அவர் உயிர் அவர் உடலை விட்டு பிரிந்தது என்று அறிந்து இந்த ஆளுநனுடைய மனைவியாக மேக்சிமில்லா வந்து அவரை எடுத்து நல்லடக்கம் செய்திருக்கிறாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுவது போல, நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெறுவார் என்பது போல, விசுவாசம் கொள்வோர் வெட்கப்பட மாட்டார் என்று சொல்வது போல, இங்கே அந்திரேயா நம்பிக்கை கொண்டார், விசுவாசம் கொண்டார், நற்செய்தி போதித்தார். எனவேதான் அவர் தன்னுடைய மரணத்தின் பொழுது கூட எவருக்கும் அஞ்சவில்லை, வெட்கப்படவில்லை, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து அந்திரேயா அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? முதல் செய்தி, அந்திரேயா தன்னிடம் கிடைத்த அந்த இறை அனுபவத்தை தான் மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் அறிமுகமானவர்கள் அறிமுகமாகாதவர்கள் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறார். பேதுருவை அறிமுகப்படுத்தியது, சிறுவனை அறிமுகப்படுத்தியது, கிரேக்க மொழி பேசுகிற அறிமுகப்படுத்தியது. இவ்வாறு யாரெல்லாம் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களையெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, தன் உயிரை துச்சமென கருதாமல் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்கும், மடியாவிட்டால் பலன் கொடுக்காது என்று சொல்லுவது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உள்வாங்கி தான் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது அறிமுகப்படுத்தியதை விட அந்த மேக்சிமிலன் என்கின்ற ஆளுனுடைய மனைவியை கூட, அதிகாரத்துக்குட்பட்டவனுடைய மனைவியை கூட இயேசுவிடம் அறிமுகப்படுத்தி தன் உயிரையும் அதற்கு பணயமாக வைத்திருக்கிறார் என்றால், இதுதான் அவர் இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கூட. எனவே இன்றைய நாளிலே அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறந்தது முதல் இன்று வரை எத்தனை உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்திருக்கின்றோம்? எத்தனை உள்ளங்களை நம் நற்செயல்களின் வழியாக, நம் வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி தான் பெற்ற இறை அனுபவத்தை பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கவும் அந்திரேயா அழைப்பு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் பெயரினால் திருமுழுக்கு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே எச்சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை போதித்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் தயக்கம் கொள்ளாமல், பயம் கொள்ளாமல் இயேசுவை நாம் பிறருக்கு சாட்சிய வாழ்வாக நம் சொல்லிலும் செயலிலும் நாம் உச்சரித்து கொண்டே இருந்தோம் என்றால், போதித்து கொண்டே இருந்தோம் என்றால், நாம் வெட்கப்பட தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த மன்னக வாழ்வு நமக்கு நிலையற்றது. விண்ணக வாழ்வு ஒன்று மட்டுமே நிலையானது. எனவே அந்த விண்ணக வாழ்வினுடைய நிலையான வாழ்வை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அந்திரேயாவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். அப்பொழுது நாமும் மறு கிறிஸ்துவாக இந்த மண்ணுலகில் இருப்போம். அந்திரேயா காட்டிய பாதையில் நாமும் பயணிக்க முடியும். நம்பிக்கையோடு தொடருவோம். அந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.